Hello friends, in the video engineering Maths-1 இருந்து next sum பார்க்கலாம். Find dy by dx if y equal to x square minus 1 divided by x square plus 1. இது differentiate u by v method சொல்றாங்க. Okay, இது u எடுத்துக்கணும் divided by இது v. அதுக்கு ஒரு formula இருக்கு. அதாவது d by dx of u by v equal to last videoல u into v பார்த்தோம். இங்க u by v பார்க்க போறோம். Okay, இதில் first எடுத்தோனே v into du by dx அதாவது v அப்படியே வச்சுக்கணும், u டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிவைடுன்னு வந்துட்டாலே மைனஸ் சைன் தான் இருக்கணும். ஓகே, மல்டிப்ளைனா ப்ளஸ் சிம்பிள், டிவைட்னா மைனஸ் சிம்பிள். v இன்ட்டு du by dx முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட்டு u இன்ட்டு dv by dx டிவைடட் பை ஹோல் டிவைடட் பை v ஸ்கொயர்னு வந்துடும். இது எக்ஸ்ட்ரா வரும் இந்த ஃபார்முலாவில். ஓகே, ஸோ u into v na product rule, divide வந்துருச்சுன்னா quotient rule. ஓகே, question எடுத்து எழுதிக்கலாம். y equal to x square minus 1 divided by x square plus 1. இந்த எக்ஸ்பிரஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ dy by dx equal to d by dx of u by v. இந்த ஃபார்முலாவை தான் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, லெஃப்ட் சைடு அப்படியே வந்துடும். dy by dx equal to d by dx of u by v na இதுதான் u, இந்த எக்ஸ்பிரஷன் u, இந்த எக்ஸ்பிரஷன் v. ஓகே, ஸோ v into v equal to x square plus 1, x square plus 1 into d by dx of u, d by dx of u equal to x square minus 1. First expression over, next minus u into, இங்கே u equal to x square minus 1. அப்படியே ஆப்போசிட்டாக எழுதிக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எழுதினீங்கன்னா உள்ளே இந்த எக்ஸ்பிரஷன் வரும். ஃபஸ்ட்டு வெளியில் இது எழுதிக்கிட்டிங்கன்னா இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூ இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் வி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை வி ஸ்கொயர், வி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு, இதுக்கெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டாம், அதனால் இது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலான்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், ஏன்னா மைனஸ் சிம்பிள் தானே இருக்குது, ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் 1. நீங்கள் டேரெக்டாகவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதிக்கலாம். புரியணுன்றதுக்காக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுகிறேன். ஓகே, இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதாவது டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 தான் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு இதே மாதிரி இதை எடுத்து எழுதிக்கணும். டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் தானே அடுத்தது இருக்குது, ஸோ ப்ளஸ் இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் 1 டிவைடட் பை இந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். dy by dx equal to x square plus 1 into d by dx of x square. அதாவது differentiate x power n equal to nx power n minus 1. So d by dx of x power n na nx power அப்படின்னா இங்கே n equal to 2. 2x power n minus 1, 2 minus 1 வரும். So 2x power 2 minus 1, 2 minus 1 is 1 தான். So 2x power 1 is nothing but 2x மட்டும் எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மைனஸ் d by dx of constant, differentiate constant na answer 0 தான். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாலாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஃபார்முலாஸ்க்கு வீடியோ தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என், இதுவும் எக்ஸ் பவர் என் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ என்எக்ஸ் பவர் என் மைனஸ் 1, ஸோ 2x பவர் 2 மைனஸ் 1 இஸ் 1. 2x பவர் 1னா 2x தான் வரும், ஸோ 2x மட்டும் எழுதிக்கிட்டேன். ப்ளஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட், கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. அதாவது டி பை டிஎக்ஸ் ஆஃப் 3நாலும் டி பை டிஎக்ஸ் ஆஃப் 4நாலும் இங்கே எக்ஸ் இருக்குது, ப்ராக்கெட்குள்ளே எக்ஸ் டேர்மே வரலன்னா அது கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 0ன்னு எடுத்துக்கணும், அவ்வளோதான். டிவைடட் பை x square plus 1 the whole square. Next dy by dx equal to x square plus 1, 2x minus 0 na 2x தான் வரும். ஸோ 2x அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் மைனஸ்
x square minus 1 into 2x plus 0 நாலும் 2x தான் divided by x square plus 1 the whole square dy by dx equal to இது ஒரு எக்ஸ்பிரஷன் மைனஸ்க்கு அப்புறம் இது ஒரு எக்ஸ்பிரஷன் ஸோ ரெண்டு எக்ஸ்பிரஷன்லேயே நமக்கு காமனாக இருக்கிறது 2x இங்கேயும் 2x இருக்குது இங்கேயும் 2x இருக்குது ஸோ 2xை காமனாக வெளில எடுத்துக்கலாம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனில் 2x காமனாக வெளில எடுத்தாச்சு ஸோ x ஸ்கொயர் ப்ளஸ் 1 மட்டும்தான் வரும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வரும் 2x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஓகே இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது ஸோ மைனஸ் தான் இங்கே வரும் இங்கேயும் 2x காமனாக வெளில எடுத்தாச்சு ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மட்டும்தான் வரும் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 வரும் இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு ஆன்சரே ராங் ஆகிடும் ஓகே மைனஸ் இருந்துட்டு இந்த மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டாக அந்த ப்ராக்கெட்டை விடாமல் பண்ணணும் ஓகே ஸோ மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அதாவது மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 the whole square இதோட கண்டினியூவேஷன் இந்த சைடு எழுதுகிறேன் dy by dx equal to 2x into மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ண போகிறோம் அவ்வளோதான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் ஆஃப் திஸ் எக்ஸ்பிரஷன் அப்போ மைனஸால் உள்ளே மல்டிப்ளை பண்ணணும் மைனஸ் இன்ட்டு இங்கே எதுவுமே இல்லைனா ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ப்ராக்கெட் ரிமூவ் ஆகிடும் ஓகே நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 அப்படியே வந்துடும் டிவைடட் பை டினாமினேட்டர் அப்படியே வந்துடும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 the whole square dy by dx equal to 2x into plus x square இங்கே எதுவுமே சைன் இல்லைனா plus x square இங்கே minus x square ரெண்டும் கேன்சல் ஆகிடும் plus 1 plus 1னா plus 2 வரும் ஸோ 2 மட்டும் எழுதிட்டா போதும் divided by x square plus 1 the whole square which is equal to left side நெக்ஸ்ட் லைனில் எதுக்கு பதிலாக இங்கே எழுதுகிறேன் dy by dx equal to மல்டிப்ளேயில் இருக்குது ஸோ 2 2s are 4 x divided by denominator x square plus 1 the whole square ஸோ இதுதான் இந்த சம்க்கான ஆன்சர் அதாவது dy by dx equal to 4x divided by x square plus 1 the whole square ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு டிஃப்ரெண்ட் சம் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்